பத்திரிக்கை வரப்போகுதுன்னு எல்லாரும் கொண்டாட்டமா இருக்கீங்க. பத்திரிக்கையை பார்த்த உடனே கொண்டாட்டம் எல்லாம் திண்டாட்டம் ஆக போகுது. நல்ல நேரமா பார்த்து கூப்பிடுறான் பத்தியா? டேய் சோதி பயலே, நமக்கு நல்ல நேரம் வரப்போகுதுடா. பேபி என்னாச்சு பேபி? அன்னைக்கு நான் பத்த வச்ச நெருப்பு சரியா எரியலடா. ஆனா இன்னைக்கு ஒரு நெருப்பு பத்த வச்சிருக்கேன் பாரு. அது இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி எரிய போகுதுன்னு மட்டும் பாரு. பத்திரிக்கை ரெடி. வாங்க உத்தமன். தம்பி இன்விடேஷன்லாம் ரெடி. ஓகே மா. என்னப்பா? எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. ஓபன் பண்ணலாமா? அர்ஜுன் கொஞ்சம் பொறுப்பா. வசுந்தரா இனியா பத்திரிக்கை எடுத்துட்டு போய் பூஜை ரூம்ல வச்சு சாமி கும்பிட்டு எடுத்துட்டு வாங்கம்மா. ஆமாமா, சீக்கிரமா பிரிங்க. நல்ல நேரத்துல பிரிச்சாதானே எல்லாம் நல்லதா நடக்கும். நடக்கணும், அதுக்கு நீதான் உதவணும். கடவுளே, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். நான் நினைச்ச மாதிரியே நடக்கணும். என்ன வசு, இன்னும் உனக்கு நம்பிக்கை இருக்கா? இப்பதான் நம்பிக்கை அதிகமா இருக்கு. பத்திரிக்கை அடிச்சு வந்த பிறகுமா? பத்திரிக்கை என்ன, நீ மனமேடையில அவரு கூட உட்கார்ந்து இருந்தா கூட அர்ஜுன் சார் ஏன் கழுத்துல தான் தாலி கட்டுவாரு. சரி வா வெளியே போலாம். அவங்க எல்லாரும் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் தான் பத்திரிக்கை ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணுவேன். தள்ளு. ஃபர்ஸ்ட் அம்மா தான் பார்க்கணும். என்ன நடக்குது பாத்தீங்க? அங்க பாரு, அங்க பாரு. ஆரம்பிச்சிருச்சு சனி. அர்ஜுன் என்னப்பா இது? உத்தமன், என்ன உத்தமன் இது? பத்திரிக்கையில ஜோடி மாத்தி பிரிண்ட் போட்டிருக்காங்க. என்னாச்சு தம்பி? என்னாச்சு அர்ஜுன் சார்? பத்திரிக்கையில ஜோடி மாறி போட்டோ பிரிண்ட் ஆயிருக்கு. என்ன சொல்றீங்க தம்பி? ஏய் வாடி 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 வா.
கடையநல்லூர் காந்திமதியா கொக்கா வச்சேன ஆப்பு. பாருங்க, என் தொம்பி பொண்ணு அவ சாதாரண ஆள் இல்ல. ஆமா, நான் தான் சொன்னேன்ல, இப்ப பாத்தீங்களா? பத்திரிக்கையில கூட குழப்பத்தை வரவழைச்சு கும்மி அடிச்சுக்கிட்டு இருக்கா. எல்லாரும் பார்த்து போட்டோ எடுத்து கொடுத்த பத்திரிக்கையில எப்படி ஜோடி மாறுங்கிறேன். எல்லாம் அந்த ஆட்டோக்காரி வேலைதான். நீங்க என்னடானா அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்படி இருந்தீங்கன்னா என் தொம்பி பொண்ணு அந்த அர்ஜுன் பையல அலேக்கா அள்ளிக்கிட்டு போயிருவா. உங்க பொண்ணு இப்படியே பாத்துக்கிட்டே நிக்க வேண்டியதுதான். என்ன பாட்டு இது? எப்படி போட்டோ மாறும்? இன்னும் விளையாட்டா இருக்கா உங்களுக்கு? உத்தமனை கேட்டா அவருக்கு எப்படி தெரியும்? இதெல்லாம் யாரோ பக்காவா பிளான் பண்ணி செய்யற வேலை. பத்திரிக்கை அடிக்கிறப்போ நாம கொடுத்தது தானே பிரிண்ட் பண்ணுவாங்க. போட்டோ மாறி இருக்குன்னா அப்ப யாரும் மாத்தி வச்சிருக்கணும். அது இந்த வீட்டுலதான் ஒண்ணு மேல ஒண்ணு நடக்குதே. அன்னைக்கு பாவம் அந்த இனியா பொண்ணு புடவை பத்திக்கிட்டு எரிஞ்சிச்சு. அதையே இன்னும் கண்டுபிடிக்கல. ஏன் தம்பி, இதை எப்படி கண்டுபிடிக்க போறீங்க? கல்யாண பத்திரிகை பார்க்க போறோம்னு ரொம்ப ஆசையா இருந்தேன் தம்பி. இப்போ இந்த மாதிரி ஆயிடுச்சு. சார், தப்புதான் சார். இதுக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சார். நான் வேற பத்திரிக்கை இம்மீடியட்டா அடிக்க சொல்லிடுறேன் சார். ஒரு நிமிஷம் அர்ஜுன், இப்ப பத்திரிக்கை அடிக்க போறது முக்கியம் இல்ல. அன்னைக்கு இனியா புடவையில தீ பிடிச்சது. இனியா இந்த வீட்டுக்கு மருமகளா வரது பிடிக்காத இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற யாரோதான் இத பண்ணிருக்காங்கன்னு நான் சொன்னேன்ல. இப்ப அவங்களேதான் இதையும் பண்ணிருக்கணும். எல்லாருமே போய் தானே பத்திரிக்கைக்கு ஆர்டர் கொடுத்தோம், போட்டோ எடுத்தோம். எங்க எந்த போட்டோ வரணும்னு சொல்லிட்டு வந்தோம். இப்ப இப்படி மாத்தி பிரிண்ட் ஆகி வந்திருக்குன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆனா ஒண்ணு உறுதியாயிடுச்சு அர்ஜுன், இந்த வீட்ல இருக்கிற யாரோதான் நடக்க போற இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லாம கடைக்கு நேர்ல போயோ இல்ல போன் பண்ணியோ போட்டோவை மாத்திருக்கணும். ஆட்டேங்கப்பா, அமெரிக்காரி இப்பதான் கரெக்டா பேசுறா. அத்தை, யார் என்ன நினைச்சாலும் எனக்கு கவலையே இல்ல. கல்யாணம் சொன்னபடி நடக்கும். அதுல எந்த மாற்றமும் இல்ல. உத்தமன், இந்த இன்விடேஷன்ஸ் எடுத்துட்டு போய் திருப்பி தாங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்களே பொறுப்பு எடுத்துக்கிட்டோம். இன்னும் 2 நாள்ல எனக்கு புது பத்திரிக்கை வேணும். அவங்க கிட்ட நான் போன்ல பேசுறேன். இளமாறன், ஐ அம் ரியலி சாரி. தப்பா எடுத்துக்காதீங்க. இல்ல பரவாயில்ல சார். தெரியாம நடந்ததுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? இனியா, நீ எதுவும் வருத்தப்படாத. ஐயே, என்னடா அது, பெரிய பிரளயமே வெடிக்க போகுதுன்னு பார்த்தா இப்படி சப்புன்னு முடிஞ்சிருச்சே. நான் கஷ்டப்பட்டு ஒவ்வொன்னும் பிளான் பண்ணா இந்த அர்ஜுன் பையன் கெடுத்து விட்டுறானே.
அர்ஜுன் சார், எவ்வளவோ குழப்பங்களும் பிரச்சனைகளும் நடந்தாலும் இந்த கல்யாணம் நான் விரும்புற திசையை நோக்கி தான் போயிட்டு இருக்கு. ரவிவர்மன் சார் கோமால இருந்து ரெக்கவர் ஆனாலும், என்னோட டிராயிங் கிடைச்சு மிஸ் ஆனாலும், நாம ஒண்ணு சேரணுங்கிறத நம்ம விதி எழுதியிருக்கு அர்ஜுன் சார். அதை யாராலையும் மாத்த முடியாது. கல்யாண பத்திரிக்கையில உங்க போட்டோவோட ஏன் போட்டோவும் சேர்ந்து பிரிண்ட் ஆயிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அர்ஜுன் சார்? யார் என்ன சொன்னாலும் இத நான் பண்ணலையே, ஆனா நான் விரும்பினது தானே நடந்திருக்கு. என்னோட விருப்பம் சரிங்கிறது அந்த ஆண்டவனோட முடிவு. அந்த ஹார்ட் ஃப்ரெண்ட் நான் தான் அர்ஜுன் சாரோட சேரணுங்கிறது ராமர் போட்டு முடிச்சு. இதை யாராலையும் பிரிக்கவே முடியாது. அர்ஜுன் சார், நீங்க என்னை விட்டு விலகி வேண்டான்னு போனாலும் நாம ஒண்ணு சேரணுங்கிறது தான் விதியில இருக்கு. இது இந்த பத்திரிக்கை விஷயத்திலே தெளிவாயிடுச்சு. பத்திரிக்கை வரைக்கும் நான் வந்துட்டேன். கல்யாண மேடை வரைக்கும் நிச்சயமா நான் வருவேன் சார். பத்திரிக்கையில நடந்த குழப்பத்தை வேணா நீங்க திருத்திடலாம், ஆனா கடவுளோட தீர்ப்ப நிச்சயமா உங்களால திருத்தவே முடியாது. அண்ணி, என்ன நீ பத்திரிக்கை பார்த்துட்டு இருக்கீங்களா? இல்லையே. அண்ணி, என்கிட்ட இதெல்லாம் ஒளிச்சு வச்சு என்ன பண்ண போறீங்க? கல்யாண பத்திரிக்கை பார்த்த அந்த நிமிஷத்துல உங்க முகத்துல வந்த அந்த சந்தோஷமோ, இப்ப நான் உள்ள வரும்போது அந்த பத்திரிக்கையை நீங்க ஒளிச்சு வச்ச விதமோ, இதெல்லாம் பார்க்கும்போது உங்க மனசு எனக்கு புரியுது அண்ணி. இல்ல ஆனந்த், பேசாம இருங்க அண்ணி. நீங்க வேணா அண்ணன் கிட்ட உண்மையை சொல்ல மாட்டேன் அது இதுன்னு அடம் பிடிச்சிட்டு இருக்கலாம், ஆனா என்னால இதுக்கு மேல இதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. என்னால பேசாமையும் இருக்கவும் முடியாது. எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு அமைதியா இருக்கோங்கிற அந்த குற்ற உணர்வு இருக்குல்ல, அது என்னை ரொம்ப அழுத்திக்கிட்டு இருக்க நீ. வேண்டாம் ஆனந்த், இனிமேலும் இந்த விஷயத்துல எந்த குழப்பமும் வரவே கூடாது. அதுவும் என்னால வரக்கூடாது. அதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் செய்யாத தப்புக்கு எல்லாம் என் மேல பழி விழுது. இத செஞ்சு இன்னும் என் மேல தப்பாகணுமா? சரி அண்ணி, அண்ணன் கிட்ட போய் சொல்ல வேண்டாம். நேரா போய் இளமாறன் தங்கச்சி மீனாட்சி கிட்ட இத பத்தி சொல்லிடலாம்ல. மீனாட்சியா? அவளுக்கும் எதுக்கும் என்ன சம்பந்தம்? இல்ல நீ, எனக்கு என்னவோ மீனாட்சிக்கு ஹார்ட் ஃப்ரெண்ட் விஷயமோ, ஓவியர் ரவிவர்மன் சார் பத்தின விஷயமோ எல்லாமே தெரியும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா நீ, வீட்டுல நடந்த விஷயங்கள்ல டென்ஷன்ல நான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். ரவிவர்மன் சாருக்கு நினைவு திருமணத்தை கேள்விப்பட்டதும் மீனாட்சி எனக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க. அப்படியா? ஆமா நீ, ஹாஸ்பிட்டல்ல ரவிவர்மன் சார் இல்லங்கிறத தெரிஞ்சு நான் கவலையோட இருக்கிறப்போ இளமாறன் கிட்ட தான் ரவிவர்மன் சார் வரைஞ்ச உங்களோட ஓவியம் இருக்குங்கிறத என்கிட்ட சொன்னதே மீனாட்சி தான். அதனாலதான் சொல்றேன் அவகிட்ட எல்லாத்தையுமே சொல்லிடலான்னு. கண்டிப்பா இளமாறன்ட்ட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ கண்டிப்பா கல்யாணம் நிக்கவும் வாய்ப்பு இருக்குல்ல? அதுக்காக தான் அண்ணி இதெல்லாம். தயவு செஞ்சு வேண்டாம் ஆனந்த்.
ஏற்கனவே அர்ஜுன் சாருக்கு மீனாட்சி தன்னால பாதிக்கப்படுறாங்கிற குற்ற உணர்வு நிறையவே இருக்கு. இப்போ மீனாட்சி மூலமா இந்த விஷயம் இளமாறனுக்கு தெரிஞ்சு கல்யாணமும் நின்னுச்சுன்னா அர்ஜுன் சார் ரொம்ப ரொம்ப வருத்தப்படுவாரு. தயவு செஞ்சு வேண்டாம் ஆனந்த். உண்மைக்கும் நம்பிக்கைக்கும் இருக்கிற பலம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால நம்ம கிட்ட இருக்கிற உண்மை ஜெயிக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு ஆனந்த். அண்ணி, நம்பிக்கை வச்சு இப்ப நம்ம என்ன பண்றது? பாதி கிணற தாண்டிட்டோம் ஆனந்த், இன்னும் கொஞ்சம் தான். இல்ல நீ மீதி கிணற தாண்டறதுக்குள்ள நம்ம உள்ள விழுந்துருமோன்னு எனக்கு பயம் வந்துருச்சு. இதுக்கு மேல பேசாம இருக்கிறதுல அர்த்தமே இல்ல. இல்ல ஆனந்த், மத்தவங்க ஒண்ணு நினைக்கலாம், ஆனா விதி வேற நினைக்குது. ஏன்னா என்னதான் எனக்கு கல்யாணம் நிச்சயமானா கூட அர்ஜுன் சார் கூட எதுக்காக அந்த பத்திரிக்கையில என் போட்டோ சேர்ந்து வரணும்? அதனால நான் ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையை விட உண்மை ஜெயிக்குங்கிற நம்பிக்கை எனக்கு அதிகமாவே இருக்கு. ஏன்னா நம்ம கிட்ட போய் இல்ல ஆனந்த். அப்போ என்ன நீ பண்றது? கண்டிப்பா இனிமே எந்த முயற்சியும் பண்ண வேண்டாம். மீனாட்சி கிட்டயும் இதை பத்தி சொல்ல வேண்டாம். எனக்காக இதை மட்டும் பண்ணுங்க ஆனந்த், ப்ளீஸ். அடிப்பாவி, விதி உன்னை வீதியில கொண்டு நிப்பாட்டுன்னு பார்த்தா இவ தனக்கு சாதகமா இருக்குங்கிறா. நீ வீதியில நிப்ப, கோலாகலமா சோதிய கூட்டிட்டு வந்து உனக்கு கூட்டணி சேர்க்கலான்னு பார்த்தா நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? விட மாட்டேன்டி, நான் விட மாட்டேன். உன்னை மறுபடியும் கொண்டு போய் எதையாவது பண்ணி உன்னை வீதியில நிப்பாட்டல, என் பேரு கடையநல்லூர் காந்திமதி இல்ல. நான் பாத்துக்கிறேன்டி. டேய் சோதி, சீக்கிரமாவே இதை செஞ்சு முடிக்கணும்டா. அண்ணியோட போட்டோ அதுலதான் இருக்கு. ஆனந்த், ஆனந்த் ஏதாவது பண்ணுங்க ஆனந்த், ப்ளீஸ். ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் இருக்கா? சீக்கிரம் சீக்கிரம் அணைங்க. ஆனந்த், என்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு எதுவுமே புரியல. ரவிவர்மன் சார் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா அர்ஜுன் சார் வீட்டுக்கு போனதா சொல்றாங்க. அதே மாதிரி எங்க கிட்ட இருந்த வசு அண்ணியோட ஓவியமும் அவர்கிட்ட யாரோ ஆர்டர் கொடுத்து வரைய சொன்னது. அது இல்யூசேஷன் ஓவியம். அதுதான் அண்ணன் கிட்ட வந்தது. ஒருவேளை அர்ஜுன் சார் மனசுல இருக்கிற அந்த உண்மையான ஹார்ட் ஃப்ரெண்ட் வசுந்தரா அண்ணியா இருக்குமோ? ஆனா என் மனசுக்கு என்ன தோணுதுன்னா, ஆனந்துக்கு எல்லாம் தெரிஞ்சும் என்கிட்ட ஏதோ மறைக்கிறாருன்னு தோணுது. அவர் வாயை திறந்தா மட்டும்தான் இங்க என்ன நடக்குதுங்கிற உண்மை தெரியும். பேசாம அவர்கிட்ட கேட்டு பாத்துடலாம். நாம தெளிவா அவரை இங்க தானே கொண்டு வந்து அடைச்சு வச்சோம். மயக்க மருந்து கலந்த காஃபியை குடிச்சிட்டாரு. யாரோ நல்லா தெரிஞ்சவங்க தான் ரவிவர்மனை காப்பாத்தி விட்டுருக்காங்க. இல்ல இங்கேயே வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு விளையாட்டு காட்டுறாங்களா? புரியலையே. இது வரைக்கும் இந்த இடத்துல 1000 வாட்டியாவது பார்த்திருப்பேன். எங்க போயிருப்பாரு? அவர் அர்ஜுனை தேடி வீட்டுக்கு வந்தது நினைச்சாலே எனக்கு நெஞ்செல்லாம் படபடக்குது. இவரு வேற. இனியா, என்ன ஆச்சு? அந்த ரவிவர்மன் எங்க இருக்காரு, என்ன ஆச்சுன்னு ஏதாவது தெரிஞ்சுதா? இல்ல சார், எனக்கு ஒண்ணும் புரியல. ஒரே டென்ஷனா இருக்கு. இங்க பாரு இனியா, இதுல என் மீனாட்சியோட வாழ்க்கை அடங்கியிருக்கு. தயவு செஞ்சு அவரை எப்படியாவது தேடி கண்டுபிடி. கிடைக்கலன்னா நைஸா யார்கிட்டயாவது விசாரிச்சு பாரு. சார், அவர் யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நான் யார்கிட்ட போய் விசாரிப்பேன்? எப்ப பாரு பதில் பேசிட்டே இருக்காது இனியா. எப்படியாவது கண்டுபிடி ப்ளீஸ். சரிங்க சார்.